கடவுளே இல்லை, கோயிலுக்கு போகாதீங்க, கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு சொன்ன அதே பெரியார் தான் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார். திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினவர் பெரியார். அவர் அரசியல் வேணாம்னு சொல்லிட்டார். அதுல காம்ப்ரமைஸ் என்னால பண்ண முடியாது, அதனால தான் நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மதுவிலக்குன்னு வரும்போது தன்னுடைய சொந்த தென்னை மரங்களை வெட்டி சாய்ச்சார். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற மொழி சீர்திருத்தத்துல எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது பெரியார் தான். திருக்குறளுக்கு முதல்ல மாநாடு நடத்தினவரே பெரியார் தான். ஒரு அரசியல் தலைவர், ஒரு சமூக தலைவர். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல் என்பது பெரியாரை மையப்படுத்தி தான் போயிட்டு இருக்கு. ஒரு ஊர் இருக்குன்னா இன்னமும் கூட ஊரும் சேரியும் தனித்தனியா இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு எப்படி ஒரு எல்லை தகராறு இருக்கோ அதே மாதிரி ஊருக்கும் சேரிக்கும் ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்க அதை விட்டுட்டு இவங்க எதை பேசுவாங்கன்னு சொன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுடைய காலம் சிறந்த காலம், ராஜேந்திர சோழன் வந்து உலகம் முழுவதும் இந்த படையெடுத்து போனா இதுல என்ன பெருமை இருக்கு? ஆனா பெரியார் பேசுனது சமகால பிரச்சனை. என்னத்தை தான் வந்து முருகன் தமிழ் கடவுள்னு சொன்னாலும் முருகன் கோவில்ல தமிழ்ல அர்ச்சனை பண்றது கிடையாது. முருகனை தமிழ் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட தமிழர்கள் உள்ளார போய் அர்ச்சனை பண்ண முடியாது, கருவறைக்குள்ளார நுழைய முடியாது. இதுதான் நிலைமை. உன்னுடைய மொழி பேசக்கூடியவர்கள் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள்ளாரே நுழையக்கூடாதுங்கிறான். அதை பற்றியெல்லாம் கேட்காம பெரியாரை இவர்கள் தாக்குகிறார்கள். ஒண்ணுமே தெரியாத ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்ட மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பெரியார் திருமணம் செய்யாமலே அந்த பெண்ணை கூட வச்சிருந்தாருன்னா அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? பெரியார் வந்து உபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. கோட்சே காந்தியை சுட்டு கொண்டான். அந்த செய்தி தெரிஞ்ச உடனேயே தமிழ்நாட்டில் காந்தியை சுட்டு கொண்டது முஸ்லீம் கிடையாது, ஒரு பிராமணன் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து அறிக்கை கொடுத்து அதை வந்து பிரச்சாரம் செய்தவர் பெரியார். இவர்கள் திராவிடத்தை எதிர்ப்பது வந்து ஆரியம் திராவிடத்தை எதிர்க்குது, ஆரியத்தை ஏற்றுக்கொண்டதுனால இவங்களும் திராவிடத்தை எதிர்க்கிறாங்க, அவ்வளவுதான். சமீப காலமாக பெரியாரை முன்வைத்து அரசியல் சமூக மட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அது பற்றிய வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லா ஊடகங்களிலும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு பெரியாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்படி பேசுகின்றவர்களுடைய பின்னணி என்ன? இது இந்த சமூகத்திற்கு இந்த நாட்டிற்கு தேவையா என்பதை பற்றி தான் இன்னைக்கு நாம் பேச போகிறோம். பெரியார் பெரிதாக தாக்கப்படுகிறதுக்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் திராவிட கொள்கை. இந்த திராவிடம் அதை முன்வைத்ததனால்தான் அவர் தாக்கப்படுகிறாரா அப்படின்னா திராவிட கொள்கைனா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி ஆகணும். பெரியாருடைய கருத்துக்கள் ஏறக்குறைய அவருடைய சமகாலம், இன்றைக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு அரை நூற்றாண்டுகளை நம்ம தாண்டிட்டோம். அவர் ஆரம்பித்து வச்ச அந்த ஆரியம் திராவிடம் அப்படிங்கிற அந்த கருத்து இன்னமும் கூட சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கங்களை உண்டாக்கியிருக்கு. அது எந்த அளவுக்கு தாக்கங்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம்னு சொன்னால், இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. வட இந்தியாவுக்கு போய் பார்க்கும்போது தான் பெரியாருடைய தாக்கம் இந்த மண்ணில் எந்த அளவுக்கு தாக்கங்களை உருவாக்கியிருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, தமிழ் அப்படிங்கிறது இருக்கும் போது அவர் ஏன் திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக அந்த தமிழ் தேசியவாதிகள் வந்து கேட்குற ஒரே கேள்வி, தமிழ் அப்படின்னு இருக்கும்போது திராவிடத்தை அவர் ஏன் முன் வச்சார்? திராவிடம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து தானே, அவர் ஏன் திராவிடம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களே ஒரு பதில் சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு தெலுங்கராக இருக்கிறதுனால அவர் வந்து தமிழ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக திராவிடத்தை சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், ஆரியத்துக்கு எதிராக வந்து எப்போதுமே திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் தான் இருந்திருக்கு. ஆரியம் அப்படின்னா பிராமணர்கள் அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ பிராமணர்கள் மட்டுமே ஆரியர்களானால் நிச்சயமாக கிடையாது. ஆரியர்கள் அப்படிங்கிறது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், இந்த மூன்றும் சேர்ந்தது தான் வந்து ஆரியம். ஏன் அவரை பார்ப்பனர்கள்னு சொல்லாமல் ஆரியர்கள்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பார்ப்பனர்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட இனம், ஆனால் ஆரியம் என்பது ஒரு கருத்தியல். ஆரியம் என்பது ஒரு கருத்தியல். அது மாதிரி திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். தமிழர் அப்படிங்கிறது ஒரு இனம் சார்ந்த ஒரு அடையாளம். இப்போ ஆரியத்துக்கு எதிராக நம்ம நிறுத்த போகிறது வந்து திராவிடத்தை தான் நிறுத்த முடியும். ஏன்னு சொல்கிறோம்னா, ஒரு ஆரிய கொள்கை ஏற்றுக்கொண்ட ஒரு பார்ப்பனர்னே வச்சுக்கோமே, ஒரு பிராமணர் தன்னை வந்து தமிழன்னு சொல்லிக்கலாம். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர்னு சொல்லுவாங்க, பாரதியார் தமிழ் புலவன் சொல்லிக்குவாங்க. இப்போ தமிழும் திராவிடம்ங்கிறது ஒன்றா இருந்தாலும் கூட, ஒரே பொருளை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட, திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இப்படி இப்போ பயன்படுத்தாததுக்கு என்ன காரணம்னு சொன்னால், திராவிடம் என்பதை ஆரியத்தினுடைய எதிர்ச்சொல்லாக, எதிர்வினையாக, எதிர்கருத்தாக அவர்கள் வைக்கிறாங்க. வரலாற்றில் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நெப்போலியன் சொன்னதாக சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஆயுதம் எது அப்படிங்கிறத எதிரி தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் தான் பெரியார் என்ன சொல்கிறார்,
ஆரியர்கள் எதை எதிராக நினைக்கிறார்களோ அதுதான் என்னுடைய ஆயுதம், அதுதான் திராவிடம் அப்படின்னு சொல்லி தான் அவர் முன் வச்சார். இரண்டாவது, பெரியார் திராவிட கொள்கையை முன்வைக்கும் போது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தனி நிலப்பரப்பு கிடையாது. தமிழ்நாடு சென்னை மாகாணமாக தான் இருந்துச்சு. தமிழ் பேசக்கூடிய மக்கள் சென்னை மாகாணம், ஆந்திரா, கர்நாடகா இப்படி எல்லாம் ஒன்றாக இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பிரச்சாரங்களை அவர் முன்வைக்கிறார். ஆகவே திராவிடம் என்பது தமிழுக்கு எதிரானதாக எந்த காலகட்டத்திலையும் யாரும் சொல்லலை. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழை இழிவாக பேசுவது அப்படிங்கிறது இன்றைக்கும் கூட இருக்குது. தமிழை நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறோம், தமிழருக்குன்னு ஒரு மொழி இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட தமிழை இன்னமும் நீச பாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கம் இன்னமும் இருக்குது. தமிழ் என்னத்தை தான் முருகன் தமிழ் கடவுள்னு சொன்னாலும் முருகன் கோவிலில் தமிழில் அர்ச்சனை பண்ணுறது கிடையாது. முருகனை தமிழ் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட தமிழர்கள் உள்ளார போய் அர்ச்சனை பண்ண முடியாது, கருவறைக்குள்ளார நுழைய முடியாது. இதுதான் நிலைமை. அப்போ தமிழை இழிவான மொழியாகத்தான் இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை யார் செய்கிறாங்கன்னு சொன்னால் பார்ப்பனர்கள் தான் செய்கிறாங்கங்கிறது எல்லாரும் தெரியும். எந்த வகையிலும் இன்றைக்கி இருக்கிற தெலுங்கர்கள், திராவிடர்கள்னால் தெலுங்கர்கள் தான் சொல்கிறாங்க. தெலுங்கர்கள் என்னைக்காவது தமிழ் இழிவான மொழின்னு சொல்லியிருக்காங்க? எந்த தெலுங்கராவது சொல்லியிருக்காரா? அல்லது தெலுங்கு தமிழை விட சிறந்த மொழின்னு யாராவது பேசியிருக்காங்கன்னா அப்படி யாரும் பேசுறது கிடையாது. ஆக இவர்கள் திராவிடத்தை எதிர்ப்பது ஆரிய பின்னணி கொண்ட, ஆரியத்தை ஏற்றுக்கொண்ட திராவிடர்கள் தான் திராவிடத்தை எதிர்க்கிறாங்க. அவங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால், இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய சிந்தனையிலேருந்து வந்தது கிடையாது. ஆரியம் திராவிடத்தை எதிர்க்குது, ஆரியத்தை ஏற்றுக்கொண்டதுனால இவங்களும் திராவிடத்தை எதிர்க்கிறாங்க, அவ்வளோதான். திராவிடம் என்பது தமிழுக்கு எதிரானது கிடையாது. திராவிடர்கள்னு என்ன தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட யாருமே தமிழை இழிவாக சொன்னது கிடையாது. ஆனால் தமிழை இழிவாக சொல்லக்கூடிய பார்ப்பனியர்கள், பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதை பற்றி இந்த தமிழ் தேசியவாதிகள் பேசுகிறதே கிடையாது. இன்னமும் கூட தமிழுக்கான மரியாதை தமிழ்நாட்டிலே கிடைக்கல. இதுக்கு யார் காரணம்னு சொன்னால் தெலுங்கர்கள் கிடையாது, தமிழர்கள் தான். இந்த தமிழர்கள் யாருன்னு சொன்னால் ஆரியத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள். ஒன்று. அதே மாதிரி தெலுங்கர் அப்படிங்கிறது தான் காரணம். அவர் அவருடைய பூர்வீகம் தெலுங்கு, பெரியாருடைய பூர்வீகம் தெலுங்கு, அதனால தான் எங்களால் பெரியாரை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ பெரியாருடைய பூர்வீகம் தெலுங்கு, கருணாநிதியினுடைய பூர்வீகம் தெலுங்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. பெரியார் என்னைக்காவது தெலுங்கு பேசி யாராவது பார்த்துருக்காங்களா? தெலுங்கு உயர்ந்ததுன்னு சொல்லி பெரியார் எங்கேயாவது பேசியிருக்காரா? அல்லது கலைஞர் கருணாநிதி எங்கேயாவது தெலுங்கு பேசியிருக்காரா? அல்லது தெலுங்கு உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது பேசியிருக்காரா? அரசியலில் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அளவுக்கு தமிழில் புலமை உள்ள அரசியல்வாதி சமகாலத்தில் யாருமே கிடையாது. இவங்க அவரை மட்டும் கிடையாது, சுரதா, கவிஞர் சுரதா இருக்கார், ஓமை கவிஞர் சுரதா, அவரை தெலுங்கர் அப்படிங்கிறாங்க. இப்படி தமிழில் தமிழுடைய இலக்கியத்தை படித்து தமிழ் இலக்கியத்தில் கரை கண்ட பல பேரை இவங்க தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவர்களில் எத்தனை பேர் தமிழ் இலக்கியத்தில் கற்று தேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடிகள்னு சொன்னால் தேவநேய பாவாணர் சொல்லலாம். தேவநேய பாவாணரே இந்திய மொழிகள் எல்லாமே தமிழிலிருந்து வந்தது அப்படிங்கிறார். அவர் அதில் தெளிவாக சொல்கிறார், திராவிடம் என்றால் ஒரே திராவிடம் கிடையாது, இரண்டு வகையான திராவிடம் இருக்குது. வட திராவிடம், தென் திராவிடம்னு இருக்குது. தென் திராவிடம் என்பதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்க தென் திராவிட, தமிழிலிருந்து உருவான மற்ற மொழிகள் எல்லாமே தென் திராவிட மொழிகள் அப்படிங்கிறார். அதே மாதிரி வட திராவிடம் அப்படிங்கிறது பாலி, பிராகிருதம் உள்ளிட்ட பிராகிருத மொழியிலிருந்து உருவான மற்ற மொழிகள் எல்லாம் வட திராவிட மொழிகள் அப்படிங்கிறாரு. இந்த வட திராவிட மொழிகளில் சமஸ்கிருத மொழி அதிக கலப்பில் இருக்குது. அதனால் சமஸ்கிருதத்தினுடைய கலப்பில் உருவான வட திராவிட மொழிகள் எல்லாமே வடவர்களுடைய மொழி. தென் திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடிய தமிழிலிருந்து உருவான மொழிகள் எல்லாம் தமிழ் மொழிகள், தமிழினுடைய பூர்வக்குடியிலேருந்து இந்த பூர்வக்குடி மக்கள்லேருந்து வந்த மொழி அப்படிங்கிற மாதிரி தேவநேய பாவாணர் சொல்கிறார். இப்போ தமிழ் தேசியவாதிகள் அவரெல்லாம் முன்னோடி. அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏன் பெரியாரை மட்டும் குறி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பெரியார் ஆரியத்துக்கு எதிரானவர். இப்போ ஆரியத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிறத சொல்லாமலேயே பெரியாரை குறி வைப்பதற்கு மொழியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கிற மொழி சீர்திருத்தத்தில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது பெரியார் தான். பழைய எழுத்து முறைக்கு புதிய எழுத்து முறையை உருவாக்குனது பெரியார். பெரியார் எழுத்து முறையினே அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பெரியார் தமிழுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைக்க பார்க்குறாங்க. அடுத்து
தமிழ் இலக்கியங்களை, ஒரு சில இலக்கியங்களை பெரியார் விமர்சனம் பண்ணுறார் அப்படிங்கிறத வச்சு அவரை வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து திருக்குறளை அவர் வந்து விமர்சனம் பண்ணுறார். திருக்குறளை விமர்சனம் பண்ணுறது தப்பு கிடையாது. எல்லா இலக்கியங்களுமே விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். அதில் வந்து திருக்குறள் மட்டும் கிடையாது. ஏன் திருக்குறளை அவர் வந்து விமர்சனம் செய்கிறாருன்னா, திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் என்பது சங்கம் மருவிய காலம்னு சொல்லுவாங்க. சங்க காலத்துக்கு பின்னாடி வந்த காலத்தில் தான் திருக்குறள் வருது. அதாவது 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் திருக்குறள் வருது. இந்த 14 கீழ்கணக்கு இலக்கியங்கள் உருவான காலகட்டம் என்பது இங்கே சாதி வெறி தலைவிரித்தாடிய ஒரு காலகட்டம். அந்த சாதி வெறி தலைவிரித்தாடிய அந்த காலகட்டத்தில் ஆரிய செல்வாக்கு இங்கே வந்து மேலோங்கி இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து திருக்குறள் வருது. அதனால தான் அவங்க வந்து நல்ல விஷயங்கள் அப்படின்ட்டு பல விஷயங்களை திருக்குறளில் சொன்னாலும் கூட ஆரியத்தை உள்வாங்கிக்கிண்டு அதுக்கான சில கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க. தெய்வம் தொழால் தொழுநன் தொழுதழுவால் பெய்யென்றால் பெய்யும் மழை. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கருத்து தான். அதாவது கணவன் தெய்வத்தையே வந்து வணங்காத ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட கணவனை வந்து வணங்கினால் வந்து பெய்யென்றால் பெய்யும் மழை, மழை பெய்யுன்னு சொன்னாலே மழை பெய்யும். அந்த அளவுக்கு வந்து கணவனை வந்து தெய்வமாக வணங்குறதுங்கிறது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பிச்சு சொல்கிறார். இது வந்து பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கண்டிக்கிறார். இது எப்படி வந்து ஒரு ஆணை வந்து வணங்கணும் அப்படிங்கிறத அவர் கண்டிக்கிறார். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை வந்து புலால் மறுத்தல் அப்படின்ட்டு ஒரு அதிகாரமே இருக்குது. புலால் மறுத்தல் இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி, தமிழர்களாக இருக்கட்டும் அல்லது இந்துக்களாக இருக்கட்டும், வெறும் 3 அல்லது 4% பேர் தான் வந்து சைவர்களாக இருக்கிறாங்க. புலால் உண்ணாதவர்கள் எத்தனைன்னா, இந்துக்களில் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது தமிழர்கள் எடுத்துக்கிட்டாலும் வெறும் 4 அல்லது அதற்கும் கீழான 3% பேர் தான் அவங்க வந்து சைவம். மற்ற எல்லாமே அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் தான், தமிழர்களையும் இந்துக்கள்லையும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். அதாவது உயிர்களை கொலை செய்யாதவர்கள், புலாலை மறுத்தவர்கள், இவர்களை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழுனா அப்போ யாரை தொழுவாங்க? இன்றைக்கு இருக்கிற சராசரி மனிதன் புலால் உண்ணாமல் வந்து சைவமாக இருக்க முடியுமா? அப்படி இருக்கிறாங்களா? எந்த காலத்திலேயாவது இருக்கிறாங்க? திருக்குறளுக்கு முந்தைய புறநானூறு அகநானூறு பாடல்கள் வந்து சங்ககாலம்னு சொல்கிறாங்க. திருக்குறள் வந்து நான் சொன்னது மாதிரி சங்கம் மருவிய காலம். ஆனால் சங்ககால இலக்கியங்களே வந்து தமிழர்கள் வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. என்னென்ன சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்குது. அகநானூறு சொல்லுது, கொழுப்பாதின்ற கூர்மடை மழவர் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூரில் சொல்லப்படுது. அதாவது கொழுப்பான பசுவை வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு சொல்லுது. அதே மாதிரி புறநானூற்றில் பார்த்தீங்கன்னா மான், பன்றி, ஆடு, ஆமை, மீன், புறா இவ்வளவு கறியும் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுது. அப்போ புறநானூறுக்கு பின்னாடி வந்த திருக்குறள் இந்த என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து புலாலை சாப்பிடாமல் இருந்தால் அவங்கள வந்து சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதை எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியும்? ஆக இதை எல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டாதான் நீங்கள் தமிழர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியான மனநிலை அப்படின்னு தெரியல. ஒன்று. இரண்டாவது, இந்த தமிழ் தேசியவாதிகள் பேசுகிற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இவங்க தமிழர்கள் சிறந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதில் சிறந்தவர்கள், எப்போ சிறந்தவர்கள்னு சொன்னால், இவங்க இந்த சமகாலத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. ஒரு ஊர் இருக்குன்னா இன்னமும் கூட ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி ஒரு எல்லை தகராறு இருக்கோ அதே மாதிரி ஊருக்கும் சேரிக்கும் ஒரு பகை இருந்துக்கிட்டே இருக்குது. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை பற்றி பேசுகிறவங்க இங்கே உள்ளூரில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசவே மாட்டாங்க. இவங்க எதை பேசுவாங்கன்னு சொன்னால், 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுடைய காலம் சிறந்த காலம், ராஜராஜ சோழனுடைய காலம் சிறந்த காலம், ராஜேந்திர சோழன் வந்து உலகம் முழுவதும் வந்து படையெடுத்து போனான், உலகம் முழுவதும் தமிழர்கள் ஆட்சி செய்தார்கள். இப்படி வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்ததோ அதை மட்டுமே பெருமைகளாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த தமிழ் தேசியம். ஆனால் பெரியார் பேசுனது சமகால பிரச்சனை. இன்னமும் அவனை வந்து தொட்டார் தீட்டுன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் இவங்க அதை விட்டுட்டு தமிழ் தேசியம் சிறந்தது எந்த வகையில் சிறந்தது தெரியுமா? ராஜராஜ சோழன் எங்களுடைய மன்னன், ராஜேந்திர சோழன் எங்களுடைய மன்னன், 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் உலகத்தையே ஆட்சி பண்ணாங்க. இதில் என்ன பெருமை இருக்குது? இன்னைக்கு இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால், யார் தமிழர்கள் அப்படின்னு நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? தமிழர்கள் யார்? எதை வச்சு? தமிழ் பேசக்கூடியவர்கள் எல்லாம் தமிழர்களா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா பெரியார் பேசினார், இன்னைக்கு திராவிடர்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் தமிழர்கள் தான் தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் தான் திராவிடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆந்திராவிலேயே கன்னடத்துலேயே வந்து திராவிடத்தை பேசவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. திராவிடத்துக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டியே இருக்குது. திராவிட யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியை வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டில் கிடையாது.
தமிழ்நாட்டில் தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிற மாதிரி திராவிடத்துக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, தென்னிந்தியாவில் தான் இருக்குது. ஆக இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம்ம வந்து திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறது வந்து, திராவிடத்தை வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கிறது வந்து, இங்கே ஒரு மனிதர்கள் எப்போதுமே வந்து சமூகமாக வாழக்கூடியவர்கள். மத்திய ஆசியாவிலேருந்து வந்த ஒரு கூட்டம் இங்கே எல்லாத்தையும் ஆக்கிரமித்து எல்லாருக்கும் மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் அடிமைப்படுத்திக்கிட்டு, நீ கீழ்ச்சாதி, உன்னுடைய மொழி கீழ்ச்சாதி, கீழான மொழி, நீச மொழி அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மொழியில் வந்து வேதங்கள் ஓதக்கூடாது, உன்னுடைய மொழியில் வந்து மந்திரங்கள் ஓதக்கூடாது, உன்னுடைய மொழியில் அர்ச்சனை பண்ணக்கூடாது, உன்னுடைய மொழி பேசக்கூடியவர்கள் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள்ளாரே நுழையக்கூடாதுங்கிறான். அதை பற்றியெல்லாம் கேட்காம, அதை பற்றி கேட்காம பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் அவங்களுடைய தாய்மொழி தான் தெலுங்கு. இந்த தெலுங்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க, இது தமிழிலிருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தமிழிலேருந்து வந்த ஒரு மொழியை நீங்கள் எதுக்கிறதுக்காக, அதாவது இது எப்படி திரும்ப இருக்குது, பங்காளி சண்டையில் பக்கத்து வீட்டுக்காரனை உள்ளார நுழைய விட்ட மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்கிற பங்காளியோட சண்டை போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட, பக்கத்து ஊர்காரன்ட்ட, பக்கத்துலேருந்து வெளியூர்காரனுக்கு நீங்கள் எல்லாத்தையும் வந்து தாழை வார்த்தை கொடுத்தா மாதிரி இருக்குது உங்களுடைய அந்த மனநிலை. ஆக இவங்க பெரியாரை எதுக்கிறது, பெரியாரை ஏன் நம்ம தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், பெரியார் வந்து ஆரிய கொள்கைக்கு எதிரான மிகப்பெரிய கேடயமாக அவர் இருக்கார். கேடயம் மட்டும் கிடையாது, பல நேரங்களில் ஆரியத்துக்கு எதிரான ஆயுதமாகவும் பெரியார் தான் இருக்கார். அதனால் பெரியாரை தூக்கி பிடிச்சி தான் அவனை வேறு வழியே கிடையாது. ஆகவே நாம் சொல்லுகிற விஷயம் அதுதான். பெரியாரை இவர்கள் தாக்குகிறார்கள், சரி ஓகே, உங்களுக்கு கொள்கை ரீதியாக ஒரு எதிரி இருக்காங்க, நீங்கள் தாக்குறீங்க, ஆனால் கொள்கை ரீதியாக தாக்குங்க. ஏன் வந்து பர்சனலாக போயிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து இன்றைக்கி பர்சனலாக பேசக்கூடியவர்கள், அவங்களுக்குன்னு ஒரு அந்தரங்க வாழ்க்கை இருக்குது. பெரியாரை பற்றி பேசுகிறாங்க, அவர் வந்து ஒரு மகள் வயசில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பேசுகிறது யாருன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் பெண்ணை வச்சு பேச சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையில் இருக்கிறது வந்து எப்படி சரியாக இருக்குமா? திருமண உறவு இல்லாத அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் எப்படி தனிமையில் இருக்க முடியும்? பெரியார் இயலாமையில் இருக்கார், வயோதிகத்தில் இருக்கார், அவருக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகவே அந்த பெண்மணி கூடவே இருக்கிறாங்க. அவர் சொத்துக்காக கல்யாணம் பண்ணாருங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம், அதை விட்டுருங்க. ஆனால் அவர் நினச்சா என்னுடைய உதவியாளர்னு பேர் சொல்லி கூடவே வச்சுருந்துருக்கலாம். ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கக்கூடாதுங்கிறது இஸ்லாம் தானே சொல்லுது. அதே தானே டாக்டர் அம்பேத்கரும் அதை தானே செஞ்சார். டாக்டர் அம்பேத்கருடைய கடைசி காலத்தில் உடல்நலம் இல்லாத இருந்த போது டாக்டர் சவிதா வந்து மருத்துவம் செய்ய வந்தவங்க தான், உதவியாளராக வந்தவங்க தான். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கக்கூடாது. அவங்க வந்து எவ்வளோ வயோதிகர்களாக இருந்தாலும், உடல் பலவீனமானவர்களாக இருந்தாலும், ஆணும் பெண்ணும் வந்து திருமண உறவு இல்லாமல் அல்லது இரத்த உறவு இல்லாமல் தனிமையில் இருக்கக்கூடாதுங்கிறது இந்த கொள்கை இஸ்லாம் தானே சொல்லுது. அதில் என்ன தவறு இருக்குது? வயசு வித்தியாசம்னு சொன்னால் அவங்க 30 வயசு ஒன்றும் அறியாத பருவம் கிடையாது. 30 வயசு வந்து அறியாத பருவமா? அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே தன்னுடைய வாழ்க்கையை பெரியாருக்காகவே அர்ப்பணித்து கொண்ட ஒரு பெண்மணி, பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த, பெரியாருக்காக உதவி செய்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட, திருமணமே வேணாம் என்று சொன்ன ஒரு பெண்மணி. அவங்க 30 வயசில் அவங்க திருமணம், 30 அல்லது 31 வயசு அவங்களுக்கு திருமணம் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாத ஒரு பொண்ணை வந்து ஸ்கூலில் படிக்கிற பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்ட மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக அவரை ஏதோ விமர்சனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத ஒரு புது காரணங்களை அவங்க உண்டாக்கி செஞ்சுட்டு இருக்காங்க. இது பேசுகிறவங்களாம் எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுடைய மனைவிக்கு அவங்களுக்கு எத்தனை வயசு அப்படிங்கிறது நிறைய பேர் அவங்க பார்த்தாலே தெரியும். பெரியார் இன்னைக்கு பெரியார் வந்து தன்னுடைய திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு, எனது திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். வெறும் சொத்துக்காக மட்டும் அந்த திருமணம் நடக்கவில்லை, அதை தாண்டி ஒரு கண்ணியம், ஒரு ஆணும் பெண்ணும் மகளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. மகள் வயசுலன்னு சொல்கிறீங்களா, மகள் வயசு எப்படி மகளாக இருக்க முடியும்? பெரியார் திருமணம் செய்யாமலே அந்த பெண்ணை கூட வச்சுருந்தாருன்னா அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? பெரியார் வந்து உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் சட்டப்படி திருமணம் செஞ்சது, சட்டப்படியும் சமூகத்தினுடைய முறைப்படியும் அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார். திருமணமே கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவர் திருமணம் செய்து கொண்டார். அது எவ்வளோ ஒரு கண்ணியமான விஷயம், சட்டப்படியான விஷயம். அதை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஆக பெரியாரை ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மட்டும்தான் ஆரியத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறார். அவர் மட்டும்தான் ஆரியத்துக்கு எதிரான கேடயமாகவும் இருக்கிறார். இன்றைக்கு ஆரியர்களை எதிர்ப்பதற்கு அவருடைய சித்தாந்தம் தான் பயன்பட்டுச்சு. டாக்டர் அம்பேத்கர் வட இந்தியாவில் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார். சென்னைக்கு வர்றார், சென்னைக்கு வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவர் சொல்கிறார், உங்களுக்கு சரியான தலைவர்னு சொன்னால் அது இங்கே இருக்கிற தந்தை பெரியார் தான் இருக்காரு, நீங்கள் அவரை பயன்படுத்திக்கிங்க, அவருடைய தலைமையை நீங்கள் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரை பற்றி அம்பேத்கர் பேசிட்டு போகிறார். அதே மாதிரி இப்போ அம்பேத்கர்
கூப்பிட்டு பேசுகிறாங்க. அம்பேத்கர் சொன்ன அதே வார்த்தையை தந்தை பெரியார் சொல்கிறார். இங்கே இருக்கிற தலித்துக்கள் வந்து கூட்டம் போடுறாங்க, அதில் பெரியார் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. பெரியார் சொல்கிறார், உங்களுக்கு தலைவர் நான் கிடையாது, அம்பேத்கர் அங்கே இருக்கார், உங்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கார், அவர் தான் உங்களுக்கு சரியான தலைவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆக எந்தெந்த மக்களுக்கு யார் யாருடைய போராட்டங்கள் பயன்படும் அப்படிங்கிறது அந்த போராட்ட வடிவத்தை தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பெரியார் நினைச்சிருந்தா அவர் அந்த அரசியலுக்கு போயிருந்திருக்கலாம். அவர் அரசியல் வேணான்னு சொல்லிட்டார். நான் பேசுகிற பேச்சுக்கு என்னுடைய கருத்துக்களுக்கு யாரும் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ரெண்டாவது, நான் ஓட்டு அரசியலில் இருந்தேன்னு சொன்னால் நான் வந்து வெளிப்படையாக பேச முடியாது, அதில் காம்ப்ரமைஸ் என்னால் பண்ண முடியாது, அதனால தான் நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, இவங்க சொல்கிற மாதிரி அவர் காசுக்காகன்னு சொன்னால் அவருடைய சொந்த சொத்துக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுத்தாருன்னா அது தப்பு கிடையாது. அவர் என்ன அரசியலை சம்பாதிச்சார்? இல்லையே. அவர் ஏற்கனவே பணக்காரர். மதுவிலக்குன்னு வரும்போது தன்னுடைய சொந்த தென்னை மரங்களை வெட்டி சாய்ச்சார். அந்த அளவுக்கு ஒரு வந்து மிகப்பெரிய பணக்காரர். ஆக இந்த பிரச்சாரங்கள் என்பது ஏதோ ஒரு பிரச்சனையை மூடி மறைக்க முயற்சி பண்ணுறாங்க, அல்லது இங்கே ஆரியத்தினுடைய செல்வாக்கு இங்கே அதிகமாகிட்டே இருக்குது. சமீப காலமாக நான் ஆரியம்னு சொல்கிறது எதுன்னு உங்களுக்கு தெரியுதும், நான் திரும்பவும் சொல்கிறேன். ஆரியம் என்பது ஒரு கொள்கை. பார்ப்பனர்கள் மட்டும் கிடையாது, பார்ப்பனத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஆரியர்கள் தான். அந்த ஆரியம் வந்து சமீப காலமாக இந்த மண்ணில் வந்து வேரூன்ற பார்க்குது. அதை யாரை வச்சுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்ட ஆரியத்தினுடைய அடிவருடிகளான அவருடைய அடிமைகளை கொண்டு இங்கே வந்து வேரூன்ற பார்க்குது. அதற்கு அவங்க வந்து பெரியார் வந்து மிகப்பெரிய தடையாக இருக்கார். அவர் இறந்து போய் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பெரியார் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார். அந்த தடைகளை தகர்க்க வேண்டும் என்பதற்காக யாருக்கெல்லாம் அவர் பாடுபட்டாரோ அந்த கூட்டத்தை வச்சே ஒரு பெரிய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசப்படுகின்ற எல்லா விஷயமும். பெரியார் திருக்குறள் வந்து விமர்சனம் பண்ணாருன்னு சொன்னால் திருக்குறள் வேணான்னு சொல்ல, திருக்குறளுக்கு முதலாக மாநாடு நடத்தினவரே பெரியார் தான். திருக்குறளை விமர்சனம் பண்ணாருங்கிறது வேற. கடவுளே இல்லை, கோயிலுக்கு போகாதீங்க, கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு சொன்ன அதே பெரியார் தான் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார். ஒரு விமர்சனம் என்பது வேற, உரிமை என்பது வேற. திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினவர் பெரியார், வேற யார் நடத்தினா? கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னவ, கடவுள் இல்லைன்னு சொன்ன அதே பெரியார் தான் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தினார். ஆக இதையெல்லாம் புரிந்து கொள்ள திராணியற்றவர்கள் தான் பெரியாரை வந்து மோசமான விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப இழிவான விமர்சனங்கள். ஒரு அரசியல் தலைவர், ஒரு சமூக தலைவர், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் என்பது பெரியாரை மையப்படுத்தி தான் போயிட்டு இருக்கு, அரை நூற்றாண்டுக்கு மேலே. அப்படிப்பட்ட அவருடைய காலத்தையும் சேர்த்து பார்த்தா நூற்றாண்டுகளுக்கு மேலான அந்த அரசியலில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இவங்க விமர்சனம் பண்ணக்கூடிய முறை இருக்கிறதில்ல, அந்த முறை ரொம்ப மோசமானது. கோட்சே காந்தியை சுட்டு கொண்ட போது மிகப்பெரிய கலவரம் இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஒரு முஸ்லீமருடைய பேரை கையில் பச்சை குத்திட்டு தான் காந்தியை சுட்டு கொண்டான். அந்த செய்தி தெரிஞ்ச உடனேயே தமிழ்நாட்டில் காந்தியை சுட்டு கொண்டது முஸ்லீம் கிடையாது, ஒரு பிராமணன் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து அறிக்கையை கொடுத்து அதை வந்து பிரச்சாரம் செய்தவர் பெரியார். ஆக பெரியார் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் என்பது அப்பட்டமானது. இது யாரோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக, ஒரு ஆதிக்க சக்திகளை திருப்திப்படுத்துவதற்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் எத்தனையோ தமிழ் மடங்கள் இருக்கு இல்லையா? சைவ சித்தாந்த மடங்கு பேசுகின்ற சைவ மடங்கள்லையாவது எல்லா தமிழர்களும் உள்ளர போக முடியுமா? பிராமணர்களை விட்டுருங்க, அவங்க மேல் ஜாதி. தமிழ்நாட்டில் திருப்பனந்தாள் இருக்குது, திருவாடுதுறை இருக்குது, தருமபுரம் இருக்குது, இன்னும் எத்தனையோ சைவ மடங்கள் இருக்குது. இதெல்லாம் தமிழர்களே நடத்துகிற மடங்கள் தானே. தமிழர்களே நடத்தக்கூடிய சைவ மடங்களில் பார்ப்பனர்கள் எந்த தடையும் இல்லாமல் உள்ளர போகலாம். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மற்ற ஜாதிக்காரங்க உள்ளர போக முடியுமா? தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளே போக முடியுமா? நீங்கள் எல்லாரும் தமிழர்கள்னு சொல்கிறவங்க அதை முன்னாடி சரி பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஆரியத்தை எதிர்த்த பெரியாரை வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதுங்கிறது நிச்சயமாகவே ஏதோ காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. இதை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. பெரியார் வந்து எந்த மக்களுக்காக பேசினாரோ அவரை தான் இவங்க விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த தமிழ் பேரில் இயக்கம் நடத்துகிறவங்களுடைய இந்த இயக்கங்களை உள்ளார போய் பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பேசிகிட்டு இருக்காங்க. இது உள்நோக்கம் கொண்டது. நிச்சயமாக ஆரியத்தினுடைய அடிவருடிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அப்பட்டமாக வெளிப்படுத்துவது தான் அந்த பெரியாரை பற்றிய அந்த விமர்சனங்கள் எல்லாம்.